யுவர் ஆனர், இவ்வளவு சின்ன வயசு பையன் ஒரு கொலையை செஞ்சிருப்பானான்னு எனக்கே சந்தேகமா தான் இருந்தது. தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் இந்த பையன் இயற்கையிலேயே ஒரு முரட்டுத்தனமானவன்னு தெரிய வந்தது. அதுக்கு காரணம் அவன் குடும்ப சூழ்நிலை. அதாவது அந்த பையனுக்கு அப்பா யாருன்னு அவனுக்கே தெரியாது. கொலையை நேர்ல பார்த்த சாட்சிகளை விசாரிக்க அனுமதி கொடுத்தா நான் சொன்னது அத்தனையும் உண்மைன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். எஸ். என்னடா, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, 4 நாளா ரிச்சா ஓட்டல. நான் ஸ்கூலுக்கு சாப்பிடாமையே வந்துட்டேன். எனக்கு பசிக்குது. சரி உட்கார். அந்த சிக்கன் எடுத்து வை, சாப்பிடு. டேய், நல்லா இருக்கா? என்னடா பாக்குற? சும்மாவா சிக்கன் தரும்? ஒரு வாய்க்கு ஒரு கொட்டு சாப்பிடுறா. டேய், எச்ச பண்ணல, சாப்பிடுறா. இத பாருடா, இப்ப நீ சாப்பிடல பல்ல கட்டிடுவேன். சாப்பிடுறா. எங்க அம்மா எனக்கு ஜாங்கிரி கொடுத்து அனுப்பிச்சாங்க. நீ சாப்பிடு. என்ன பாக்குற? நீ சொன்னியே ஒவ்வொரு வாய்க்கு ஒரு கொட்டுன்னு. கொட்டு இல்ல, குத்து. ஏன் தம்பி, கொலை நடந்ததை நேர்ல பாத்தியா? என்ன நடந்ததுன்னு சொல்லு. இங்க பாருப்பா, பார்த்தத தைரியமா சொல்லு. நானும் என் ஃப்ரெண்டும் சாப்பிட்டு இருந்தோம். அப்ப இந்த ராமு வந்து கொஞ்சம் சாப்பாடு கேட்டான். என் ஃப்ரெண்டு கொடுக்காததால இந்த ராமு கல்ல எடுத்து அடிச்சு என் ஃப்ரெண்ட கொன்னுட்டான். ஏன் தம்பி, இந்த சின்ன வயசுலயே இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறியே, இதெல்லாம் தப்புன்னு உனக்கு புத்தி சொல்றதுக்கு வீட்டுல பெரியவங்க யாருமே இல்லையா? என்னத்தாப்பா, பதில் சொல்லு. நான் தப்பு பண்ணல ராமு. ஐயா கிட்ட அப்படிலாம் பேசாதப்பா. தெரியாம பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேளு. இல்ல, நான் தப்பு பண்ணல. ஏப்பா, இப்ப நீ பண்ணது தப்பு இல்ல? யாரு தப்பு பண்ணாலும் தைரியமா தட்டி கேட்கணும்னு எங்க மாமா சொல்லிருக்காரு. அதான் நான் செஞ்சேன். யாருப்பா உங்க மாமா? ஏட்டையா, அந்த பையனோட அம்மா அவங்ககிட்ட ஏதோ பேசணுமா? ஒரு நிமிஷம் கீழே இறக்கி விடுங்க. போடா. ஏண்டா போகலையா? எங்க அப்பா யாருன்னு சொல்றதா இருந்தா எங்க அம்மாவை என் கூட பேச சொல்லு, இல்லன்னா போக சொல்லு. இப்போது வீர சாகசம் புரிந்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா. முதல் விருது பெறுபவர் திரு கே செல்வரத்னம். அடுத்து விருது பெறுபவர் வீராசாமி. கூப்பிடுறாங்க, போயா போய் விருது வாங்க போ. எனக்கு விருதா? ஆமையா, நீதான் எங்கேயுமே கை நீட்டாதாச்ச. நன்னடத்துக்காக விருது கொடுப்பாங்க, போய் வாங்கிட்டு வா. போயா. What is this? Who is Veerasamy? நீ என்ன வீராசாமியா? நாயுடு வீராசாமி. நான் அதை கேட்கல. உனக்கு இனிஷியல் என்னையா? கே வீராசாமி. You stupid! மிடில் கே வீராசாமிக்கு இல்ல, ஏ வீராசாமிக்கு தான். Get man. Sorry sir. ஏண்டா எந்திரிச்சிட்டீங்க? அப்பா வந்துட்டாரா?
அவர் கிடக்குறாரு நீங்க வந்து கொள்ளையடிங்க டேய் எந்திரிச்சு போங்கடா. டேய் நீங்கடா டேய் ஏம்டா இது குண்டாட்டம்? ஏன் ஸ்கூலுக்கு போல? చెప్పురా ஏன் ஸ்கூலுக்கு போல? தலைவலி தலைவலியா? ఇక్కడ చూడరా తలకాయ నొప్పిని తెలుగులో చెప్పు. తెలుగులో చెప్ప முடியாது தமிழ்ல தான் చెప్పుவேன். ఒరేయ్ நானா தெலுங்கு வாடுறா. எங்க அம்மா தமிழ் தானே நான் தமிழ் தான் பேசுவேன். இனிமே என்கிட்ட பேசாத அம்மா கடையில இருக்கு அங்க போய் பேசிக்கோ. தட்டா என்னம்மா அது பழமெல்லாம் கண்ணி போயிருக்கு. டேஸ்ட் நல்லாவே இருக்கும் எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த மேரிசின்னு சொல்லுவாங்களே பச்சை வாழை அது இருக்கா? சாரி அதை விட ஸ்வீட்டா இருக்கும் விருப்பாச்சி அது தரவா? விருப்பாச்சியா? வித்தியாசமான பேரு, கேட்கவே ஸ்வீட்டா இருக்கு. ஒரு டஜன் கொடுங்களேன், மனம் போல சாப்பிடலாம். ஓ பாபா எப்ப வந்தீங்க? உள்ள போய் காஃபி சாப்பிட்டீங்க, நான் வியாபாரத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன். ஏங்க ஒரு டஜன் போதுமா இல்ல 2 டஜன் தரட்டுமா? ஐயோ அவங்க கேக்குறத பார்த்தா இந்த கடையே வாங்கணும் போல இருக்குது. ஆனா வருமானம் தான் பத்தல. பரவாயில்ல, நீங்க 2 டஜனே கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஆ கொய்யாக்கனி இருக்கா? கொய்யாக்கனி இருக்கே. மாதுளை அதுவும் இருக்கே. சின்ன பாப்பா இக்கடா. பாபா பிஸியா இருக்கேன் பாபா. நான் கூப்பிடுறேன்ல வா. கொஞ்சம் இருங்க, என் ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு. என்னன்னு கேட்டுட்டு வந்தேன். யாரும் போயிடாதீங்க. என்ன பாபா? இத பாரு, நீ முதல்ல அந்த பழக்கடையை மூட போறியா இல்லையா? நல்ல வெயில் வந்திருக்கீங்க. வேத்திருந்தா பரவாயில்ல, நீ அந்த கடையை மூட போறியா இல்லையா? டயர்டா இருக்கீங்க, காஃபி கொண்டு வரேன். இத பாரு, நீ காஃபி பின்னால பேச்ச மாட்டாத. நீ சால சீரியஸுக்கு மாட்டாடுத்து நானு. இப்ப என்ன என் மேல சந்தேகப்படுறீங்களா? சி நீ நெருப்பாச்சே. அவ்வளவு சீக்கிரம் உன்ன ஒருத்தன் தொட விட்டுருவியா என்ன? நீ கடையில பழம் கொடுக்கும் போது கூட நான் கவனிச்சிருக்கேன். யாரு கையும் பற்றக்கூடாதுன்னு நேக்கா தட்டுல வச்சால இப்படி நீட்டுறேன். மேடம் கொய்யாக்கனி கேட்டேனே. Just 5 minutes. என்ன 5 மினிட்ஸ்? யோ நான்ல இருந்து வேற இடம் பாத்துக்கோங்க. இந்த கடையை நான் மூட போறேன். யோ இது எங்க ஆன்ட்டியோட கடை. ஆன்ட்டிக்கு எங்களுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வேற. அவங்க போன்னு சொல்லிட்டா நாங்க போய்க்கிறோம். சின்ன பாப்பா, நீ எல்லா விஷயத்திலயும் தங்கம். இந்த கடை சமாச்சாரத்துல மட்டும் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற? இது என்னுடைய கௌரவ பிரச்சனை. டம்ளர் பிடிங்க பிடிங்க. இன்னைக்கு கவர்மெண்ட்ல வீர பதக்கம் கொடுக்கறாங்கன்னு போனீங்களே, எவ்வளவு வாங்கிட்டு வந்தீங்க? இல்ல அது ஒரு 5-6 கிடைக்க வேண்டியது எல்லாமே மயிரலையில மிஸ் ஆயிருச்சு. வருஷம் இப்படிதான் மிஸ் ஆகுதா? அது சொல்லுங்க. இல்ல அடுத்த வருஷம் எப்படியாவது கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு பதக்கமாவது வாங்கிட்டு வந்துடுறேன். இதே வீதியில 4-5 போலீஸ்காரங்க இருக்காங்க. நாளைக்கு அவங்க பொண்டாட்டியில கொழையடியில ஆளுக்கு ஒரு பதக்கத்தை கொண்டு வந்து நீட்டுவாங்க. நான் மட்டும் வெறுங்கையை பேசிட்டு போனா என் கௌரவம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சங்கோச்சமா தான் இருக்கும். ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்ல உன் புருஷன் 5-6 வருஷமா ஆணி ஏற்ற மாதிரி இருக்காரு, ப்ரமோஷன் எதுவும் கிடையாதான்னு என்ன குத்தி காட்டுறாளுங்க. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் அதிகப்படியா துயர் துக்கம் சங்கோஜம் எல்லாமே சேர்ந்தா இருக்கும். யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல முடியாம எல்லா துக்கத்தையும் மனசுல போட்டு புழுங்கிட்டு இருக்க. நீங்க இந்த கேள்வி கேக்குறீங்க. போய் ஒரு போலீஸ்காரனுக்கு பொண்டாட்டியா போறியான்னு எங்க அம்மா அப்பவே சொன்னா. பாவி நான் கேட்காம போயிட்டேன். ஐயோ ஏம்டி சின்ன பாப்பு ஒத்து யார ஒத்து? நீ இழிச்சு வாய்த்தரமா இருந்தா எல்லா பொம்பளையும் எல்லாரும் தான் பேசுவாளுங்க. அவளுக்கு புருஷனெல்லாம் யோகியமா? அவளை பத்தி எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஊருக்கு ஒரு கூத்தியா வச்சிருக்கா, ஊருக்கு ஒரு ஸ்டெப்னி வச்சிருக்கான். நான் அப்படியா 6 மணிக்கு டியூட்டி முடிஞ்சதும் கரெக்டா அடுத்த 5வது நிமிஷம் வீட்டுக்கு வந்து உன்னையே சுத்தி வரல. என் புருஷன் கால் தூசுக்கு வருவான். உன் புருஷன் நீ ஒவ்வொருத்தையும் அடிச்சு பேசிருக்க வேண்டாம். எல்லாரும் என் வீக் பாயிண்ட் பேசினா நீ பிளஸ் பாயிண்ட் பேசி. ஒரே சால்ரா நீ பிளஸ் பாயிண்ட் ஒட்டு பிளஸ் பாயிண்ட் அண்ணன் பெடுத்துடா. అసలు నీకేం తెలియదు నువ్వు గమ్మట్టుండు. தாதா நான் இந்த வீட்டு மருமக. எது பேசினாலும் தமிழ்ல எனக்கு புரியுற மாதிரி பேசினா போதும். உனக்கு சப்போர்ட் தாண்டி நான் பேசுறேன். ஏண்டா உனக்கு எவ்வளவு சம்பளம் வருது? எல்லாம் புடிச்சது போக 800 சம்திங் வருது. அந்த 800ல என்ன செலவு பண்ணி குடும்பம் நடத்த முடியும்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற விலைவாசில நீயும் நானும் உன் பொண்டாட்டி 3 பேர் சாப்பிடறதுக்கு சரியா போயிடும். வீட்டுல மத்த செலவே இல்லையா? உங்க அப்பா சொல்லி பார்த்ததுன்னு நீ வேற ஒழுங்கா குடிக்க மாட்டேன். பேசுடா. மாசம் ஆன இந்த 2 குழந்தைகளுக்கு மட்டும் என்ன செலவாகுதுன்னு தெரியுமா உனக்கு? நல்லா கேளுங்க. கல்யாணம் ஆகி முதல் ராத்திரி அன்னைக்கே சொன்னேன், குழந்தை இப்ப வேணாம் பாவா, உங்களுக்கு ப்ரமோஷன் வரட்டும்னு. இல்ல ஒண்ணே இருக்கட்டும்னு அவசரமா அவனுக்கு கொடுத்துட்டாரு. అది దేవుడిచ్చాడు. ரெண்டாவதுக்காவது கேப் கொடுங்கன்னு சொன்னேன். சொல்லி குதிச்சுட்டாரு. ஆம்பளைங்களுக்கு வாயில்தான் சொல்ல முடியும். நான் போட்டாச்சு, தாள் போடுனா போட்டுதானே ஆகணும். ஏய் உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, நீயே தாள் போட்டதே இல்லையா? வாய் மூட. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. வீட்டுக்கு விருந்தாளுங்க வந்திருக்காங்க, ஒரு நாளைக்கு வாசல்ல போய் படுடான்னா 1008 சாக்கு சொல்லுவே நீ. சரி அது என் வீக்னஸ். அதையும் திரி சொல்லிட்டு என்ன அர்த்தம்? அதுக்கும் இவன் வாசல்ல கடை வச்சிருக்க என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்குடா. எதிர் வீட்டுக்காரன் உன்ன மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் தானே.
அவருக்கு 3 ஆட்டோ ஓடுது. எப்படி உங்க கையில நீட்ட வேண்டியதானே? அது கூட சாமர்த்தியல்ல பாக்கெட் எடுக்கற பெருசா. இருங்க, நீங்க 2 பேரும் என்ன ஒரு போலீஸ்கார பொண்டாட்டி அம்மாவும் பேசுற மாதிரியா பேசுறீங்க? இந்த வீரசாமி நாயுடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்க போறேன். ஐ மீன் எடுத்துக்காட்டு. நான் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒரு வீரப்பதக்கம் கூட வாங்க மாட்டேன், அது வேற சமாச்சாரம். ஆனா வெளியே கை நீட்டங்கிற ஒரு கரும்புள்ளி எந்த காரணம் கொண்டு வாங்க மாட்டேன். இது அம்மா பையனை விட்டு. இதுதான் கௌரவம்னு நினைச்சேன். என்ன கடை பத்தி பேசாதே, வாயை மூடிக்கிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு வா. ஆஞ்சநேயரே, இந்த சூடம் நான் கொடுத்த சூடம் நினைச்சுக்கோ. ஆஞ்சநேயரே, ராமருக்கு நீ எப்படியோ அப்படித்தான் நான் உனக்கு. இன்னும் சொல்ல போனா நீ ராமரை மட்டும்தான் கும்பிடுவேன். ஆனா நான் ரோட்ல ஒரு குரங்காட்டி குரங்கை கூட்டு போனா கூட அதுக்கு கண்ணத்துல போட்டு கும்பிட்டுக்குவேன். அப்படிப்பட்ட என்ன சோதிக்கலாமா? எனக்கும் போலீஸ் உத்தியோகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க அப்பனும் தாத்தனும் போலீஸ் உத்தியோகத்துல இருந்தாங்கிறதுக்காக எங்க அம்மா என்ன மாட்டி விட்டுருச்சு. கேஸ் பிடிக்கலன்னா பெரிய ஆபீசரை திட்டுறாங்க, காசு வாங்கலன்னா பொண்டாட்டி அம்மாவும் திட்டுறாங்க. அவ்வளவு எதுக்கு என் பையனே என்ன மதிக்க மாட்டேங்கிறானே. உன் வால்ல நெருப்பு வச்சு விட்டப்போ நீ என்ன அவஸ்தையை அனுபவிச்சியோ அதை விட மோசமான ஒரு அவஸ்தையை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இத பாரு ஆஞ்சநேயரே, உண்மையிலேயே உனக்கு சக்தி இருந்தது, என் மேல அன்பு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து என்னை காப்பாத்து ஆஞ்சநேயா, காப்பாத்து. உன்னோட BA சர்டிபிகேட், நீ கழுத்துல போட்டிருந்த டாலர் செயின், இவ்வளவு நாள் நீ வேலை பார்த்ததுக்கு உண்டான சம்பளம் எடுத்துக்க. இத பாருப்பா, யாரு தப்பு செஞ்சாலும் தைரியமா தட்டி கேட்கணும்னு உங்க மாமா சொன்னாலுங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்துடாத, புரியுதா? இது மறுபடியும் மாமியார் வீட்டுக்கு வர்ற கேஸ் தான். உடைக்கிறீங்க? ஒண்ணு உடைச்சதுக்கே கேக்குறியா? வேற ஹோட்டலுக்கு போலாம். சத்தம் போட்ட கை கால் இருக்காது, நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். போட. யாரு தப்பு செஞ்சாலும் தைரியமா தட்டி கேட்கணும்னு உங்க மாமா சொன்னாலுங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்துடாத. எவ்வளவுமா பில்லு? 40 ரூபா. 40 ரூபா? இந்த பில்லையும் சேர்த்து கொடு. ஐயா, நான் சாப்பிடதான் என்கிட்ட காசு இருக்கு. டேய், பொய் சொன்ன. சத்தியமா என்கிட்ட 2 ரூபா தாங்க இருக்கு. என்னடா பாக்கெட்ல மொத்தையா இருக்கு? இது யாருது? 3 மாசத்துக்கு முன்னாடி என் சம்சாரம் பிரசவத்துக்காக வச்சேன், இன்னைக்கு தான் திருப்பிட்டு போறேன். அப்போ எங்களுக்காக இன்னொரு முறை வை. வேண்டாண்ணே, என்னால முடியாது, நான் ரிக்ஷா ஓட்டுறேன், திருப்ப முடியாது. யார் தப்புனாலும் தைரியமா தட்டி கேட்கணும்னு எங்க மாமா சொல்லியிருக்காரு. சூப்பர் மச்சி, நமக்கு தினம் ஒரு பைத்தியக்காரன் மாட்டான் பாரு. ஹலோ மச்சி, எங்க பாரு. அவங்க பில்ல கொடுங்க, உங்க பில்லும் கொடுங்க. போங்க. சர்வர், என் பில்லு போடுங்க. ஹலோ, இந்த 3 பில்லையும் அவங்களே கட்ட சொல்லுங்க. போங்க. இந்த 3 பில்லையும் உங்களே கட்ட சொன்னார். டேய், நீங்க 2 பேரும் உட்காருங்க. டேய், நீ ஒருத்த மட்டுமே கவனி. என்னம்மா கண்ணு?
ஐயா, இத்தனை நாளா இந்த ஊர்ல இவங்க பண்ண அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. நல்ல வேளை இன்னைக்கு நீங்க வந்தீங்க. என் பொண்டாட்டியோட தாலி தப்பிச்சதுங்க. இப்ப போட்டீங்களே ஒரு போடு, இந்த மாதிரி அப்பப்ப அங்கங்க போடுங்க. அப்பதான் கேள்வி கேட்க ஆளு இல்லைன்னு கொட்டம் அடிக்கிற கூட்டம் அடங்கும். எங்களை மாதிரி ஆளுங்க நிம்மதியா இருக்கும். ராமு, இன்னைக்குதான் விடுதலை அடியா? எப்படி பாருக்க? எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்துட்டு. ஏன்பா, இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட என்ன பார்க்கணும்னு தோணலையா? உன்னை தேடி நான் எத்தனை தடவை ஜெயிலுக்கு வந்தேன். பிடிவாதமா என்ன பார்க்க மறுத்துட்டியப்பா. உடம்பெல்லாம் நல்லா இருக்குல்ல? என்ன இது? நானே பேசிக்கிட்டு இருக்கேன். பாய் திறந்து ஒரு வார்த்தை பேசுப்பா. என்னோட அப்பா யாருமா? சொல்லுமா, என்னோட அப்பா யாரு? இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கேன். நீ சின்ன பையனா இருந்தப்போ கேட்ட அதே கேள்வியே இப்பவும் திருப்பி கேக்குறியே. என்ன பத்தி உன் மனசுல நினைப்பே இல்லையா? இத்தனை வருஷமும் சதா உன்னையே நினைச்சிட்டு இருந்தனாலதான் அப்பா யாருங்கிற அதே கேள்வி திருப்பி கேட்டேன். இத பாருமா, அப்ப நான் சின்ன பையங்கிறதுனால சில விஷயங்கள் என்கிட்ட இருந்து நீ மறைச்சிருக்கலாம். ஆனா இப்பவும் மறைக்கிறதுல அர்த்தம் இல்ல. சொல்லுமா, என் அப்பா யாரு? சொல்றேன்ப்பா. உங்க அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கிறத விட உங்க மாமாவை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்க. ஏன்னா அவர்தான் நம்ம குடும்பத்துக்கு தெய்வம். என்னமா இது அழுதிக்கிறேன்? ரெண்டு நாளா சாப்பிடலையா? யாருக்கும் பேசுறியா? என்ன ஆச்சு உனக்கு? சொல்லு சீதா, என்ன குறை உனக்கு? அண்ணா, நான் எதையுமே சொல்ல முடியாது, தவிக்கிறேன்னா. ஏன் சீதா, உன் அண்ணன் எங்கிட்ட கூட சொல்ல முடியாதா? சொல்றேன்னா, நீங்க என்ன மன்னிக்கிறதா இருந்தா எல்லாத்தையும் சொல்றேன். நான் மன்னிக்க முடியாத அவ்வளவு தவறு செஞ்சியா? ஆமாண்டா, கல்யாணமாகாத ஒரு பெண் செய்யக்கூடாத தவறு நான் செஞ்சுட்டேன். என் பெண்மையை நான் பறி கொடுத்துட்டேன். சீதா, சீதா, இந்த பயங்கர செய்தி உன் அண்ணன் சொல்ல உயிரோடு இருக்கேன். அடிங்கண்ணா, அடிங்க. ஏன் தூக்கினுக்கு எங்க எடுத்துட்டீங்க? அடிங்க. நீங்க அடிக்கிறதுனா என் மனசுல இருக்கிற பாரம் வேதனை கொஞ்சமாவது குறையட்டும். தொட்டு அடிக்கிறதுக்கே நடக்க அத பாவம் கருதுறேன். நான் குடும்பத்துக்கே தீராத கலங்கத்தை உண்டாக்கிட்டே. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தே அத்தனையும் பாழாக்கிட்டே. இவன் கூட பழகினேன். யார் அவன்? எங்க இருக்கான்? அதையாவது சொல்ல. அண்ணா, ஒரு நாள் அவரை சந்திச்சேன். அடுத்த நாள் தண்ணி வேணும்னு கேட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வந்தார். வீட்டுல அம்மா இல்லை. என் விருப்பத்துக்கு மாறா நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம. அண்ணா, எனக்கு அவர் ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது. ஊரும் தெரியாது, பேரும் தெரியாது. இது கொடுமை, பயங்கரம். என் வாழ்க்கையில் இந்த மாதிரி அதிர்ச்சி ஏற்பட்டதே கிடையாது. அம்மா, அம்மா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் உயிரோடு இருக்க விரும்பல. தற்கொலை பண்ணிக்கலான்னு போனேன். உங்க மாமா என்ன தடுத்து நிறுத்து சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா, என்னம்மா மாதிரி இருக்கீங்க? தம்பி. அம்மா, நீங்க வருத்தப்பட முடியாது. என்னமா வந்தது? தம்பி, உன் தங்கை கர்ப்பமா இருக்காப்பா.
அன்னைக்கே உன்னை மன்னிச்சிட்டேன் சீதா. தாயார போற வாக்கு உன் கணவனோட நல்ல வாக்கு அமையணும். அந்த வாக்கு இனிமையா இருக்கணும். அதுக்காக சக்கரம் நான் இருக்கேன். வாழ்த்துறேன் வாழ்த்துறேன் சீதா. வாழ்த்துறேன். இப்படியா சிரிச்சுக்கிட்டே துவைக்கணும். இங்க சரி சீதா, சரி சீதா. வாங்க வாங்க. அம்மா யாரும் இருக்காங்க பாருங்க. தம்பி இவரு என்னம்மா அது? இவதாமா இந்த எஸ்டேட்டுக்கே முதலாளி மாதிரி. இவங்கதான் அம்மா. ஹலோ உட்கார சொல்லுப்பா, காஃபி போட்டு கொண்டு வா. அதெல்லாம் வேண்டாங்க. நீங்க சொல்லலாமா? அம்மா போய் சீதா கிட்ட காப்பி கொடுத்தா. சரிப்பா. சீதா ஏன் மிஸ்டர், இந்த பேர் எனக்கோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமா அப்படியே ஒண்ணும் இல்லை. ஆமாமா, உங்க லைஃப்ல எவ்வளவோ பெண்களை பார்த்திருப்பீங்க. எல்லா பேருமா ஞாபகம் முடியும். என்ன அதிர்ச்சி? ஓஹோ, இவ பேர் சீதா, என் அருமை தங்க. உங்க தங்கையா? மிஸ்டர் பிரகாஷ், இவளை நீங்க பாத்தீங்க இல்லையா? இல்ல நான் இவளை. மிஸ்டர் பிரகாஷ், நீங்க ஏதோ அதிர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. கொஞ்சம் நிதானத்துக்கு வந்தா எல்லாம் சுய நிலை வந்துடும். காசு சாப்பிட்டா சரியா போயிடும். காசு கொடுமா? காசு வேண்டாம். மறுபடியும் தைரியம் பாருங்க பிரகாஷ். அவ்வளவு சீக்கிரம் உங்களை இங்கே அனுப்ப மாட்டேன். ராஜு, என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்த நினைக்கிறியா? இல்ல, என் குடும்பத்துக்கு நீங்க ஏற்படுத்த அவமானத்தை தொலைக்க நினைக்கிறேன். உண்மையை உங்களுக்கு உணர்த்த நினைக்கிறேன். உண்மையா? ஆமா, உங்களுடைய குழந்தை என் தங்கையும் வயசுல வளர்கிற உண்மை உங்களுக்கு தெரிய வேண்டாமா? போய் எல்லாம் போய். எது போய்? நீங்க என்ன சந்திச்சது பொய்யா? எங்க வீட்டுக்கு யாரும் இல்லாத சமயத்திலே நீங்க வந்து உன்னோட பேசினாட்டா? நீங்க பேசித்தான் தீரணும். வேற வழியே இல்லை. ஆமா, அவ கேட்ட கேள்வி பதில் சொல்லு. என்ன யாருன்னு புரிஞ்சுக்காம அனாவசியமா என்னோட வம்புக்கு வர்றீங்க. நீங்க யாருன்னு ஊருக்கே புரிய வைக்கத்தான் நானே பிறந்திருக்கேன். அவ அண்ணனா என்ன பயமுறுத்துறியா? ஒரு கோழையை பயமுறுத்த வேண்டிய அவசியம் நிச்சயமா எனக்கு. தம்பி, செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா என் மகளை ஏத்துக்கிட்டு வாழ்வு கொடுக்க. என்ன மாதிரி நியாயம் எது அநியாயம் எது நம்ம மாப்பிள்ளை கிடையாது. இதுக்காக மாப்பிள்ளை செஞ்சது என்ன மாப்பிள்ள? நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன உங்க மலையில சிக்க வைக்க பாக்குறீங்க. ஏன் மாப்பிள்ள, அன்னைக்கு என் தங்கச்சி உங்க வலையை சிக்க வச்சீங்கள, அதுக்கு என்ன பதில்? அது அவனுடைய பலகீனம். அந்த பலகீனத்தை உங்க சுயத்தை பயன்படுத்தி அவ்வளவு குழந்தைக்கு தாயாக்கி மிஸ்டர், அந்த குழந்தைக்கு நீங்க தான் தகப்பன். என் தங்கையின் கணவன் நீங்க தான். இந்த ஊரைய நீங்களே சம்மதிக்கிற வரைக்கும் நான் உங்களை விட மாட்டேன். ஒரு பெரிய எஸ்டேட்டுக்கும் லட்சக்கணக்கான சொத்துக்கும் வாரிசான ஒரு பொண்ணுக்கு கணவனாகவும் ஒரு செல்வச்சிமான் வீட்டு மாப்பிள்ளையாகவும் ஆகிற வாய்ப்பு எனக்கு கை கட்டின தூரத்தில் இருக்கும் போது கேவலம் உன் வீட்டு மருமகனா நான் வருவேன் நீ எதிர்பார்த்தா அது வீடு கனவு. கனவை நனவாக்கும் சாமர்த்தியம் என்கிட்ட உண்டு. கூடிய சீக்கிரத்துல அது உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓகே ராஜு, இதை நான் உன்னுடைய சவாலை ஏற்றுக்கிறேன். சவாலா? என்கிட்ட சவால் விட்டு எந்த துரோகியும் ஜெயிச்சதே கிடையாது மிஸ்டர் பிரகாஷ். நீங்க என் தங்கச்சி கால விழுந்து நான் தான் உன் கணவன் கதற வரைக்கும் நான் ஓய போறதில்லை. அதையும் பார்த்துருவோம். பிரகாஷ், நீங்களும் நானும் அடிக்கடி சந்திக்கிட்டே இருக்க போறோம். அந்த சந்திப்பின் விளைவு என்ன தெரியுமா? என் சவாலுக்கு வெற்றி. எங்க அண்ணன் ரொம்ப வைராக்கியமானவர். எது சொன்னாலும் அதை நிச்சயமா சாதிச்சு காட்டுவார். ஆனா எனக்கு தான் நேரம் சரியில்லை. போலீஸ் உத்தியோகத்துல இருந்த அவருக்கு திடீர்னு அமெரிக்கா போகணும்னு ஆர்டர் வந்துருச்சு. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்க அப்பா நாங்க இருந்த ஊரை விட்டே ஓடிட்டாரு.
அந்த வேதனையில எங்க அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அமெரிக்காவுல இருக்கிறவங்க மாமா அனுப்புற பணத்தை வச்சுதான் நான் காலம் தள்ளிக்கிட்டு இருக்கேன். நீ சொல்றதுல பாதி வரைக்கும் தான் என்னால ஏத்துக்க முடியும். நான் எதையுமே கூட்டி குறைச்சு சொல்லலப்பா. அது இல்லம்மா, நான் சின்ன வயசா இருக்கும் போதே மாமா அமெரிக்காவுக்கு போனதா சொன்னீங்க. என்னதான் போலீஸ் உத்தியோகமா இருந்தாலும் இத்தனை வருஷத்துல மாமா உன்னை வந்து பாத்துருக்கணும், இல்ல என்னையாவது பாத்துருக்கணும். நிச்சயமா நமக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு மாமா விஷயத்துல மறைஞ்சிருக்கு. அப்படி ஒண்ணு இருக்காதுப்பா. என்ன மாசம் உங்க மாமா கிட்ட இருந்து பணம் வருது. சீதாம்மா, இருக்கலாம். உங்க பேருக்கு மணி ஆர்டர் அண்ட் லெட்டர். பாத்தியாப்பா, உங்க மாமா கிட்ட இருந்து தான் பணம் வந்திருக்கு. சாரி, லெட்டர் மணி ஆர்டரும் சீதம்மா பேருக்கு தான் வந்திருக்கு. ரூல்ஸ் பிரகாரம் இத அவங்க கையில தான் கொடுக்கணும். பரவாயில்ல, நான் உங்க புள்ளதான், கொடு. இத்தனை நாளா நான் உங்களை பார்த்ததே இல்லையே. இத்தனை நாளா கொலை பண்ணதுக்காக ஜெயிலுக்கு போயிருந்தேன். இந்த எம்ஓல கூட சீதான்னு நீங்களே கையெழுத்து போட்டுருங்க. ஏன்பா, அமெரிக்காவில இருந்து உன் மாமா தானே பணம் அனுப்பியிருக்காரு? இல்லம்மா, அமெரிக்காவில இருந்து பணம் அனுப்புறதா இருந்தா செக் இல்லனா டிராஃப்டா தான் அனுப்புவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த லெட்டர் மெட்ராஸ்ல இருந்து தான் போஸ்ட் பண்ணிருக்கு. அதோட இதுல ராஜுங்கிற பேர் மட்டும் இல்லாம கேர் ஆஃப் சித்ரானும் போட்டிருக்கு. ஆனா உள்ள இருக்கிற வாசகங்கள் எல்லாம் அமெரிக்கால இருந்து நம்ம மாமா எழுதின மாதிரி இருக்கு. சித்ரா, என்ன வளர்க்காரு? முதல் வீட்டுக்குள்ள நுழையும் போது வலதுகால எடுத்து வச்சுதான் வரணும். அம்மா, இங்க வந்து பாரு, நம்ம வீட்டுக்கு ஒரு கிரகாட்சி கொண்டாந்துருக்கேன். அம்மாட்ட முடிஞ்ச கொஞ்சம் பொம்பளை மாதிரி அரைக்குமா? தெரியும் தம்பி. இது சித்ராமா? அம்மா, நான் உங்க மருமகள். என்ன தம்பி, எப்போ இதெல்லாம்? சந்தேகப்படாதீங்கம்மா, இன்னும் மருமகள் ஆகல. உங்க சம்மதத்தோட, ஊரா சம்மதத்தோட கூலி சீக்கிரத்துல நம்ம வீட்டுக்கு மருமகள் ஆக போறா. சித்ராங்கிற பொண்ணு உங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறதா இருந்தது. அந்த பொண்ணு மெட்ராஸ்ல இருந்துட்டு உங்க மாமா பேர்ல பணம் அனுப்புதுன்னா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்பாவோட போட்டோ தான் வச்சிருக்கியா? இல்லப்பா. ஓகே, நான் இப்பவே மெட்ராஸ் புறப்படுறேன். ராமு, இத பாருமா, எப்படி உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன்னு எங்க அப்பாங்கிற அயோக்கியம் கிட்ட மாமா சவால் விட்டுருக்காரு. நான் முதல்ல மெட்ராஸுக்கு போய் மாமாவை பத்தி தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் எங்க அப்பா சமாச்சாரத்தை கவனிச்சுக்கிறேன். வர்றேன்.